ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம தயங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில்லாம் பெருசாக யோசிக்கல. மேபி தம்ப்நெயில் மேக் பண்ணும்போது என்ன டைட்டிலோ அதை நான் வச்சுக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் கண்டிப்பாக சேனல் விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட்டை போடாமல் நான் போக மாட்டேன்னு. எத்தனை பேத்துக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஒன் ஷாட் தான் இந்த ஒன் ஷாட். ஓகே, டைரெக்டாக ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். எடுத்ததுமே ஒரு பொண்ணு அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. ஓ காட், 6 மணி ஆயிடுச்சா? ஸ்கூலுக்கு வர போகணும். டேம், எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் வேற. இந்த மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் அப்போ மட்டும் தலையே எனக்கு காலங்காத்தாலே வலிக்குதுன்னு தெரியல. எனக்கு இந்த எக்ஸாமே பிடிக்க மாட்டுது அப்படின்னு அந்த பொண்ணும் அப்படியே ஒரு மாதிரி விரக்தியில தான் எழுந்துட்டுருக்கா. எழுந்துட்டு 6 மணிக்கு எழுந்தாச்சு. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நம்ம வேணா ஜாகிங் போயிட்டு ஸ்கூல் போய்க்கலாம் அப்படின்னு அவளோட அந்த ஜாகிங் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டு காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே அவளை ரூமை விட்டு வெளியில் வர்றா. பார்த்தா ஆல்ரெடி அந்த ஹாலில் அப்படியே லைட்டெல்லாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஆள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதை அவகிட்ட பேச வரவும் அவன் கொஞ்சம் கூட மதிக்காம அவள் பாட்டுக்கு அப்படியே அவளோட ஷூஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே ரன்னிங்காக கிளம்பிடுறா. அப்போ இந்த சைடு ஆஸ் எக்ஸ்பெக்டட் இன்னைக்கும் அவன் அப்படி தான் போயிருக்கா அப்படின்னு அந்த பர்சனும் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஓடி போகிற அந்த பொண்ணும் அவளுக்குள்ள பல எண்ணங்கள், சோகம், சந்தோஷம், அழுகு அப்படின்னு எல்லாமே அவளோட மைண்ட்குள்ளே மாறி மாறி வந்து போயிட்டே இருக்கு. அவள் அதோடய அந்த ஜாகிங் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அட்லாஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றா. வந்ததுமே ஹாலில் அப்படியே அவள் இன்னைக்கான ஸ்கூலுக்கு போட்டு போகிற யூனிஃபார்ம்ல இருந்து, ஷூல இருந்து, டைல இருந்து, இன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து அது எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி இருக்கு. ஈவன் இன்னைக்கு அவள் கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட. இதெல்லாம் யாரு கேட்டது? நான் கேட்டனா? இதை நான் கேட்டனா? ஏன் நான் கேட்டது எதுவுமே கிடைக்க மாட்டுது. ஆனா நான் கேட்காதது மட்டும் ஏன் எப்பயுமே கிடைக்குது? அப்ப அந்த பர்சன் அப்படியே கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில வர்றாங்க. ஒயின் சாப்பிட்றேன்னா? நான் இன்னைக்கு உன் ஃபேவரட் டிஷ் தான் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்ஸ் அண்ட் பீன்ஸ் வச்ச ரைஸ். மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துரு. அப்ப அவளும் அதை எதையுமே கண்டுக்காம, உன்கிட்ட நான் கேட்டனா? உன்கிட்ட நான் கேட்டனா? எங்க பாரு வைன், நீ கேட்கலனாலும் இது செஞ்சு தர்றது என்னோட கடமை. அதை நீ சாப்பிடுறது உன்னோட கடமை. நான் இதை கேட்கவே கிடையாது உங்ககிட்ட. இல்லை, உங்ககிட்ட நான் எப்பயுமே காலையில் எழுந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடு, லஞ்ச் செஞ்சு கொடு, எனக்கு பேக் பேக் பண்ணி கொடுன்னு ஏதாச்சும் கேட்குறேன்னா உன் இஷ்டத்துக்கா வர்றேன், உன் இஷ்டத்துக்கா இருக்க. இது வரைக்கும் இத்தனை வருஷமா நான் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சரே தெரியாம இருக்கேன். அந்த கொஸ்டினுக்கு இப்போ வரைக்கும் உன்னால ஆன்சர் பண்ண முடியலல்ல? நீ நினைக்கிறியா இதெல்லாம் அவளுக்கு செஞ்சு கொடுத்து அவ மறந்துடுவான்னு? உன் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? கிடையவே கிடையாது. நீ எனக்காக எவ்வளோதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் அது ஒரு பொருட்டா கூட என் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு போறா அவ பாட்டுக்க. ஸோ இதை அவன் ஸ்கூல்ல நேற்று கொடுத்து விட்டது. அப்போ தயம் இந்த பேச்சுகள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த லெட்டரை கையில பிடிச்சபடி எடுத்து அவன் ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கான். எஸ், அந்த பர்சன் நம்ம தயாங் தான். அப்போ அந்த நோட்டீஸ் எடுத்து ரீட் பண்ணிட்டே போறான். இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதுக்கு தான் காலங்காத்தால இவ்வளோ டென்ஷன் ஆனாலா? எப்பயும் விட கண்டிப்பா போவேன். ஆஃபீஸ்ல பெர்மிஷன் வாங்கிட்டாச்சும் கண்டிப்பா பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு நான் கண்டிப்பா வருவோம் ஏன் அப்படின்ட்டு அவனும் ஆஃபீஸ்க்கு போறான். ஆஃபீஸ்லேயும் சும்மா இல்லை, இவன் ரொம்ப சைலண்ட் அப்படிங்கிறதுனால வேலைக்கு மேலே வேலையாக வச்சு வாங்குறாங்க. ஆனால் லைக் இவன் மற்றவங்கள விட ஒரு பொசிஷன் ஹையரில் தான் இருக்கான் அதர் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை விட. பட் இருந்தாலும் மேல் இடத்துலேருந்து வர ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருக்கு. டைம் பார்க்குறான். டைம் 12:30 ஆயிடுச்சேடா.
இப்போது ஒயனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம போயே ஆகணுமே அப்படின்னு அவனும் ஆஃபீஸில் பெர்மிஷன் லெட்டரெல்லாம் காலையிலே போட்டிருப்பான். அதெல்லாம் போட்டக்கப்புறத்தும் மறுபடியும் அந்த வேலையை முடிச்சுட்டு போ, அந்த வேலையை முடிச்சுட்டு போன அவனை போட்டு நச்சு பண்ணுறானுங்க. ஸோ அவன் பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா ஒரு 1 o'clock ஆகிடுது. ஆக்சுவல் மீட்டிங்கே ஒரு 1:30க்கு. இங்கேருந்து அவன் பஸ் பிடிச்சி போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour தேவைப்படும். ஆனால் இப்போ 1/2 hour தான் இருக்குது. அவன் ரொம்ப வேகமாக பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டுருக்கான். பிகாஸ் அவனோட கார் வந்து சர்வீஸ்க்கு விட்டுருப்பான். போனால் அங்கே பஸ் வரத்துக்கே ஒரு 5 minutes டிலே ஆகிடுது. இப்போ அந்த பஸ்ஸையும் பிடிச்சி வேகமாக போகும்போது ஸ்கூல்லேருந்து ஒரு 2 kilometerக்கு முன்னாடியே ரொம்ப டிராஃபிக்னால பஸ்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவன் அப்படியே பஸ்லேருந்து இறங்கி வேகமாக ஓடி வர்றான். தயம், உன்னால் முடியும், இன்னும் 2 kilometer தான் அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றான். ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. பட் அது அந்தளவு லேட் கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸும் ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும் மீட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அட்லாஸ்ட் தயங் அப்படியே உள்ளே வர்றான். வர்றதுக்கு முன்னாடி இந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இன்னும் நீட்டாக அப்படியே யாருக்கும் நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி அப்படியே மெதுவாக உள்ளே வர்றான். பார்த்தா ஒயன் அப்படியே அந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போது என்ன மேம் இன்னும் உன்னை கூப்பிடலையா? அப்போ அவள் எதுவுமே மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்களோட ஸ்டாஃபும் ஃபயன், மேம் உன் ஃபாதர் எங்க அப்படின்னு சொல்லவும் தான் பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிறத பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் அப்படியே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. எஸ், என்னோட ஃபாதர் தான் தயம். குழப்பிக்காதீங்க, ஸ்டோரி போக போக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்போ உள்ளே போனதுமே அந்த மேம், குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம். சாரி சார், குட் ஆஃப்டர்நூன். அது பொண்ணை எப்படி படிக்கிறா? நாட் பேட் சார், பட் மேக்ஸ் மட்டும் டியூஷன் கிளாஸ் அனுப்புனீங்கன்னா ஷி வில் பி பெட்டர். ஓகே. அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்கா? யா குட் சார், பட் சாரி டு சே திஸ். இல்லை, இட்ஸ் ஓகே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் 2 days பிஃபோர் ஒரு ஸ்டோரி காம்படிஷன் நடத்தியிருந்தோம். ஓகே, அதுக்கு டைட்டில் ஃபாதர்ஸ் லவ். ஓகே மேம், ஆனால் அவள் எழுதியிருக்கத நீங்களே கொஞ்சம் படிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுதின அந்த ஸ்டோரியை அதை வாங்கும் போதே தயங்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆடுது. பொயன் அப்படியே ஒரு மாதிரி மேமை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. பொயன், என் கிளாஸ்க்கு போ அப்படின்னு மேமும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்து வெளில நின்று அப்படி ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கா தயங்க முறைச்சபடி. சார், இது உங்ககிட்ட காட்டணுங்கிறது என்னோட இன்டென்ஷனல் கிடையாது. ஆனால் உங்கள் பொண்ணு உங்கள் மேலே என்ன கோவத்தில் இருக்காளோ தெரியல. எப்போ பாரு உங்களை பற்றி யாராச்சும் இன்ட்ரோ கேட்கும்போது அவள் ரொம்ப அரகண்ட்டாக மாறிடுறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவங்க அம்மா பற்றி ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அப்போ அவனுக்கு அப்படியே கண்ணிலேருந்து அவனே அறியாம அப்படியே கண்ணீர் விழுந்துட்டுருக்கு. இல்லை மேம், அது அவளோட அம்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது அவளுக்கு நல்லதில்லை. தெரியாமல் இருக்க வரைக்கும் அவளுக்கு தான் நல்லது. இல்லை சார், அவள் இவ்வளோ வருஷமாக உங்ககிட்ட இதே கொஸ்டின் தான் கேட்குறேன்ட்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கா. ஆனால் நீங்கள் ஏன் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க? அவள் அதனால தான் ரொம்ப உங்கள் மேலே கோவமாக இருக்கா. ப்ளஸ் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுது நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு. ஆனால் இவ ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறத பார்க்கும்போது சாரி சார், சாரி டு சே திஸ், நீங்கள் வளர்க்குறதுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிடுது. அப்போ அவன் எதுக்காக அழுதுருப்பான் அப்படின்னா, அந்த ஸ்டோரி அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான் ஒயன் அந்த இதுக்காக எழுதுனத. அப்பாவின் அன்பு, கேவலமான ஒரு அன்பு. எப்படி அம்மாவை மிஞ்சின அன்பு அப்பா கிட்ட கிடைக்க போதா? டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படி இப்படின்னு எவளாச்சும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தலைப்பு கொடுத்தவன் எவன்? ஃபாதர்ஸ் லவ். ஏன் மதர்ஸ் லவ்னு கொடுக்க மாட்டீங்களா? இந்த உலகத்திலேயே ஃபாதரை மட்டும்தான் நான் ரொம்ப வெறுக்கிறேன். எஸ்,
His name is Kim Taeyong. I hate him completely. Even I didn't consider him as my father. எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு எழுதி கீழே அப்படியே ஒரு மாதிரி லைக் ஹாரர் பிக்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு தான் தயாங்க்கு ஒரு மாதிரி இன்னும் அடிஷ்னலாக அவள் நிறைய எழுதியிருக்கவும் லைக் இவ்வளோ பார்த்துக்கிறோம் பட் ஸ்டில் அவளோட அம்மாவை தேடுறாளேன்னு அவள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. அம்மா எங்கம்மா இருக்க? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. இத்தனை வருஷம் ஈவன் எனக்கு 17 வயசு ஆகிடுச்சுமா. இருந்தாலும் அப்பா ஏன் அவர் அப்பான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு வாய் வர மாட்டேது. எனக்கு உன்னை பார்க்கணுமா. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு எல்லாரும் பேரண்ட்ஸாக வர்றாங்க. ஆனால் நான் மட்டும்தாம்மா நீ இப்போ வரமாட்டியா அப்பா வரமாட்டியா நான் ஏங்கிட்டு இருக்கேன். யாரும் முன்னாடியும் நான் அழுகக்கூடாதுன்னு தாம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் ஏம்மா ஏன் அப்படின்னு அவங்க அம்மாவை நினச்சி வெளில நின்று அவள் அழுகிறா. உள்ள தயம் அவளோட பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஸோ ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பான்ல. அப்போ அவனும் அவள் சாப்பிட்ருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் இருக்க அந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்குறா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ ஒயன் அப்படியே அந்த அவன் செஞ்சு கொடுத்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வர்றா. எடுத்துகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தான். இதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட ஷேர் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. பட் அவள் வேணுக்குன்னு என்ன பண்ணுறானா அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உள்ள ஃபுட் எல்லாத்தையுமே அப்படியே அந்த டஸ்ட்பினில் கவுத்திட்டு அவள் ஸ்கூலில் ஒரு ஃபுட் கொடுப்பாங்கல்ல அந்த பிளேட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் அவள் அது ஒரு பொருட்டா கூட மதிக்காம அப்படி கீழே கொட்டிட்டு வந்ததை நினைக்கும் போது தயாங்க்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. ஓ அப்போ என் பொண்ணு இவ்வளோ நாள் நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிடவே மாட்டாளா? ஏதோ நைட்டு நான் சமைச்சு கொடுக்குறேன்னு வீட்டில் மட்டும் வந்து சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் அப்போ கொடுத்து விட்ட லஞ்சையோ பிரேக்ஃபாஸ்ட்டையோ இல்லை ஸ்நாக்ஸையோ என் பொண்ணு சாப்பிட மாட்டாளா அப்படின்னு அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுது. ஏம்மா ஏன் உனக்கு அம்மா தான் வேணுமா? 5 வயசுல வந்து நான் இப்போ வரைக்கும் நான் தான் வளர்த்துறேன். ஆனால் உனக்கு அம்மாவை தேடுதா கண்ணு? நீ என் கண்ணு குட்டி. ஆனால் உனக்கு ஏன் அது தெரிய மாட்டுச்சு? நான் இப்போ அம்மாவை தேடுதா? இப்படின்னு இருந்துட்டு இருந்தேனா உன் அம்மாவை பற்றி சொன்னா நீ ரொம்ப உடஞ்சி போயிடுவ. உன்னோட 18வது வயசுல உங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னை விட்டு நீ முழுசா போயிட்டேன்னா நான் தனியாக ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு. ஆஃபீஸ் விட்டு வரும்போது நீ இருப்பல்ல, கதவு திறக்கும் போதே நான் வருவேன்னு தெரிஞ்சு டிவி வால்யூம் அதிகமாக வச்சுட்டு என்னை பார்த்து முறைச்சிட்டு அதை நான் மிஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப என்னை விட்டு எனக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லா அப்பாங்களுக்கும் தான் பிள்ளைங்கன்னா முக்கியமாக பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல. தன் அம்மாவோட சாயல தன் பெண் பிள்ளைங்கள்ட்ட பார்ப்பாங்க. நானும் உன்கிட்ட அப்படிதான் பார்க்குறேன். ஆனால் ஆப்போசிட்டா எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்துனாங்களோ அதே மாதிரி பொறுமையா ஒரு தைரியமான பொண்ணா உன்னை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த அப்பாவோட அன்பு உனக்கு என்னைக்கும் புரியாதா? ஹயன், நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும், என் பொண்ணு என்னைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவ இவளை லைக் தயாங்க இவ்வளோ கர்ஸ் பண்ணாலும் அவன் அவ்வளோ நல்லா தன் பொண்ணை வளர்த்துட்டு லைக் ரொம்ப பிளஸ் பண்ணிட்டு போறான் அவன். அப்ப அவன் கண்ணீர் துளிகள் அவனே தொடச்சிட்டு, தயம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா கிளம்பு அப்படின்னு ஆஃபீஸ்க்கு அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ எப்படி ஈவினிங் ஆகுது. சில நேரம் ஒயின் தயங்க வரத்துக்கு முன்னாடி வந்துடுவா. இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது அப்படின்னா இவன் இன்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சே மேமே அவங்க தயங்க டைரெக்டாக மெசேஜ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, பொண்ணு லேட்டாக தான் வருவான்னு. அப்போ எனக்கு ஒயனுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது. அப்போ தயங்க ஆஃபீஸ் போயிடுறான். அவனுக்கு ஆஃபீஸ் போனதுலேருந்து அப்படியே மனசே உடஞ்சி போயிருக்கு. அப்போ ஒயன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணாமல் அங்கே இங்கேயே போட்டுட்டு அவள் பாட்டுக்கு பாப்கார்ன் எடுத்துகிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா.
அப்போ தயம் ஆஃபீஸில் இருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஃபுல்லாகவே வயனோட தாட் தான். ஒரு வேளை இவளை நம்ம சரியாக வளர்க்கலையா? எல்லாரும் சொன்னாங்க, இவளை வளர்க்காத, கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டுரு, அவங்க அம்மா மாதிரி ஆயிடுவா, அவங்க அம்மா மாதிரி ஆயிடுவான்னு. ஆனால் என் பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியும்ல. தயம், யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காத, உனக்கு தெரியும்டா உன் பொண்ணு எப்படின்னு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றான். வந்ததுமே வெளியில் தெரியுது வைன் வந்துட்டா அப்படின்னு. அப்போ அந்த ஷூ எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சாக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வந்து அப்படியே லாண்ட்ரிக்கு போடுறதுக்காக கையில் எடுத்துகிட்டு வர்றான். இப்போ வயன் பார்த்தா அப்படியே சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. வந்துட்டியா? ஆஸ் யூஷுவல் எப்பையும் போல் பதில் சொல்ல மாட்டா. ஸோ ஓகே, நைட் என்ன பண்ணி கொடுக்கட்டும்? ஹக்கா நூடுல்ஸ் பண்ணவா? எதையோ பண்ணுங்க அப்படின்ட்டு நான் அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அவள் லேப்டாப், டேபு, கம்ப்யூட்டர்னு மாற்றி அப்படியே ஒவ்வொன்றிலே கேம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹயன், உனக்கு இன்னும் 18 வயசு ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்ம ஒரு பிளான் பண்ணலாமா? அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நம்ம போட்ட பிளான் படியே நடந்துக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா அவள் இவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு பிக்கி பேங்க் இருக்குது. ஸோ அதில் சின்னதுலேருந்தே தயான் கொடுக்குற காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பா. எனக்கு இந்த டெசிஷன் தான் கரெக்டுன்னு தோணுது. 18 வயசு ஆகிட்டா நம்ம தான் மேஜர்ல. எஸ், இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தயாவும் அப்படியே அவளுக்கு ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவனோட ரூமில் போய் உட்காந்துக்கிறான். ரூம்ல இருந்து லைட்டாக அந்த ஹோல் வழியாக பார்க்குறான். பார்த்தா அவன் நைட்டு உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் பக்கத்தில் இருந்தாலே இவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உள்ளே போயிடுவான், அவள் கரெக்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. ஸோ எப்படி டைமும் ஆகுது, அவளும் போயிட்டு தூங்கிடுறா. ஸோ ஒரு 11:30 இருக்கும். தயம் காலைல சீக்கிரமாக எழுந்து மறுபடியும் குக் பண்ணணும். ஆனால் அவன் பொண்ணு தூங்கிட்டாளான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஹயன், நீ என்னைக்கும் என்னோட பொண்ணு தானே, நான் ஏன் பயப்படுறேன்னு உனக்கே தெரியும். உன்னை இழந்துருவேனானா அந்த அதிக அன்பு தான் என் மேலே உனக்கு வெறுப்பை உண்டாக்குதா அப்படின்னு நிறையா பேசிட்டு அவளோட நெத்தில முத்த கொடுக்கலான்னு வர்றா. பார்த்தா அவள் திரும்பி படுத்துடுறா தூக்கத்திலேயே. இப்போ அவள் தலையை மட்டும் லைட்டாக கோதி விட்டுட்டு குட் நைட்மா அப்படின்ட்டு போயிடுறான். போயிட்டு அவனோட ரூமில் அவன் பர்ஸ் எடுத்து பார்க்குறான். சின்ன வயசில் ஒயன் அண்ட் தயம் 2 பேருமே ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அதில் தான் ஒயன் அப்படி சிரித்த மாதிரியே இருப்பா. பக்கத்தில் ஒரு பர்சன், ஒரு கேர்ள். அந்த கேர்ளோட ஃபேஸை தயங்க அப்படியே பிளாக் கலர் மார்க்கர் வச்சு அடித்து வச்சிருக்கான். குட் நைட் தயம் அப்படின்னு அவனுக்குள்ளே அவனே சொல்லிட்டு அப்படியே தூங்குறான். சரி, இப்படி தான் டெய்லி ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் ஒயனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்தளவு யாரும் கிடையாது. தயங்க அப்பப்போ ஆஃபீஸில் போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுவானே தவிர அவ்வளோதான். பட் நான் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இது வரைக்கும் எதுவுமே அவன் காட்டினதே கிடையாது. அப்போது அவனுக்கு ஆண்டனின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். அவன் அப்படியே காலையிலே கால் பண்ணுறான். டேய் ஆண்டனி, என்ன சொல்லு? டேய் மச்சான், அது நம்ம ஒரு ட்ரிப்புக்காக சைனாவுக்கு போக வேண்டியது இருக்கும். இல்லைடா, நான் வரல. டேய் தயம், இது எல்லாத்துக்கும்லாம் கிடைக்காது, கிளம்பு போகலாம். இல்லை ஆண்டனி, நான் வரல. ஏன்டா? அது பொண்ணு போனால் விட்டு வர முடியாதுடா. அவனை இல்லாமல் தனியாக சேவை பண்ண மாட்டா. டேய் இங்கே பாரு, நீ ஆல்ரெடி சூப்பர்வைசராக தான் இருக்க. உனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ட்ரிப்பில் வந்து நீ அந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த எம்டி உனக்கு ப்ரமோஷனே கொடுப்பான். எவ்வளோ நாளாடா மாலா முளைச்சிட்டே இருப்ப? நீ கண்டிப்பாக வரணும் தயம். ஒய்னா நீ எங்கள் வீட்டில் விட்டு போ. இல்லை மச்சான், அவள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டா அப்படின்னு ஒயனை பற்றி நினச்சி எல்லாமே பேசுகிறான். அப்படியே டைமை ஸ்கிப் ஆகுது. தயங்க ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கான். போகலாமா, ஒயனை யார் பார்த்துக்குவா அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு இது சம்மந்தமாக காலையிலேயே ஒரு
லைக் லெட்டர் மாதிரி வந்துடுது போஸ்ட்டு. அது ஒயன் தான் பார்த்துட்டு அப்படியே உள்ளே பிரித்து பார்த்தா, ஸோ இந்த மாதிரி சைனாக்கு போகிறதுக்காக லைக் அந்த இது வந்திருக்கும்ல, அது மாதிரி லைக் தயாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ தயாங்க வந்து விருப்பப்பட்டா போகலாம், ஆர்எல்ஸ் விருப்பப்படலான்னா போக தேவையில்ல. இஃப் சப்போஸ் போய் அவனோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக அவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சி இதை விட டபுள் த சேலரியாக இருக்கும். பட் போகலை அப்படின்னா அவன் இன்னும் அப்படியே 2 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ப்ரமோஷனே கிடைக்கும். இப்போ ஒயன் எடுத்து வாசித்து பார்க்குறா. ஐயோ நல்ல வேலை ஃபயன், உனக்கு கொஞ்ச நாள் ரிலீஃப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டேபிள் மேலே தயாங் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறா. அப்போ தயாங்கும், அவ்வளோ சீக்கிரம் ஸ்மைல் பண்ண வேணாம், நான் இந்த ட்ரிப்புக்கு போகல. அப்போ போனவன் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்து கதவை அடைச்சிட்டு, ஏன் போகல, நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லை நான் போன உன்னை யார் பார்த்துக்குவா? ஷிலா வயன், நான் போகலை. அதுதான் ஏன், நீங்கள் போய் தான் ஆகணும், கிளம்புங்க. ஏய் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, நீ போவேன், கிளம்பு, ஸ்கூலுக்கு கிளம்பு. நீங்கள் போனால் தான் நான் கிளம்புவேன். அப்படியேனா உனக்கு என் மேலே கோவம்? எல்லா தடவையும் அப்படி தானே, எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும் ஜாலியாக இருக்குது, இல்லாதப்போ நீ எப்படி சாப்பிடுவ எப்படி தூங்குவான்னு எனக்கு யோசிச்சு எனக்குள்ளே மண்டைக்குள்ளே அவ்வளோ ப்ரெஷர். ஓ ஏன் ஏன் நீங்கள் என்னை பற்றி யோசிக்கணும்? என்னை பற்றி இவ்வளோ நாள் யோசிச்சிருந்தா என்னோட சந்தோஷம் எது? நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேனான்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, தயவு செஞ்சு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஒரு தந்தைக்கு இதை விட வேற என்ன வழி கொடுக்கும்? இந்த பொண்ணு கூட அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அந்த பொண்ணு என்னை விட்டு தூரமா இருந்தாலே நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறா. அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. அந்த வலியெல்லாம் பழகி இப்போ அவனுடைய இதயமே ஒரு கருங்கு அல்லாட்டம் ஆயிடுச்சு. அவன் எவ்வளோதான் திட்டினாலும் அவன் பாட்டுக்கு அப்படியே லைக் அதை எடுத்துட்டு அவனுக்கு அழுகிறது கூட சக்தி இல்லாம த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ வருஷமா இந்த வார்த்தைகளை கேட்டே வளர்ந்துட்டான் அவனும். அப்போ தயாவும் கிளம்பி அப்படியே ஆஃபீஸ் போகிறான். ஸோ தயாங் இந்த மாதிரி டவுனாக இருக்கும் போதெல்லாம் அவனை ரொம்ப ஒரு மாதிரி கன்சோல் பண்ணுறது, ஹீல் பண்ணுறது, சிரிக்க வைக்கிறது எல்லாமே ஆண்டனி தான். ஆனால் ஒரு மாதிரி லைக் அந்த பாண்டை பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்போ ஆண்டனியும், தயாங் நீ வா நம்ம போகலாம், நீ கூடவே இருக்கனால தான் எனக்கு உன்னோட அருமையே புரிய மாட்டுது. இல்லைடா, அது அவ குழந்தை, சீக்கிரமாக அவளே வளர்த்துக்க தெரியாது, எல்லாமே நானே பார்த்து கொடுத்து பழகிட்டேன். எனக்கு நல்லா வரணும் மச்சான், அவங்க அம்மாவை தேடக்கூடாதுன்னு தான் ஒன்று வேணா பார்த்து செய்கிறேன். லாஸ்ட்டில் அவளுக்கு அதுவே வெறுப்பாக மாறிடுச்சுன்னா நான் இல்லாமல் இருந்தாலே அவள் சந்தோஷமாக இருக்கா. அப்போ என் ரிலேட்டிவ் சொன்னதெல்லாம் உண்மையா? என்னை சுற்றி உள்ளவங்க சொன்னது மாதிரி என் பொண்ணை நான் ஒழுங்காக வளர்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆண்டனி அவனை ஹீல் பண்ணிட்டு ஸோ அட்லாஸ்ட் தயாங் முடிவு பண்ணிடுறான், இந்த மாதிரி நம்ம சைனாக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வீட்டுக்கு வந்து அவனோட துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஒயன் பார்க்குறா, அப்பா நல்ல வேலை ஒரு சாணியாக ஒளிஞ்சது. எவ்வளோ நாள் தான் நானும் அப்படியே ஒரு மாதிரி கூட்டுக்குள்ள அடைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. காலையில் போனால் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணும், வெளியில் எங்கே விளையாட போனாலும் பத்திரமா வந்துடணும், அது இதுன்னு எங்கே போனாலும் ப்ரொடெக்ஷன் தான். ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஒரு நாளாச்சும் நல்லா வெளியில் போக முடியுதா? எங்கே இருக்க, எப்போ வருவா, மெசேஜ்க்கு மேலே மெசேஜ், நான் காலை எடுக்கலைனாலும் என் சுற்றி உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுறது இரிட்டேட்டிங். சோனு இருக்கா, அவளோட அம்மாலாம் அவளை தேடவே மாட்டாங்க. ஆனால் அவள் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு எத்தனை மணிக்கு போனாலும் அவளுக்கு கவலையே கிடையாது. எனக்கு சோனு மாதிரி ஒரு லைஃப் வாழணும், யாரும் வேணாம், நான் எப்போ போனாலும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு அவள் புரியாமல் அவள் பாட்டுக்கு லைக் ஷீஸ் லைக் கிட்டில் அவள் இப்போ வரைக்கும் அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அவளோட மூளைக்கு எட்டலை. ஸோ அப்போ தயங்கம் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அப்போது ஒயின் அப்படி திறக்க போகிறதுக்கு முன்னாடி தயாங் போயிட்டு திறக்கிறான். வெல்கம் கிரானி அப்படின்னு உள்ளே வர சொல்கிறான். பார்த்தா அது ஒரு கிரானி லைக் கேர்டேக்கர் மாதிரி இருப்பாங்கல்ல, பட் குழந்தைங்களை கேர்டேக் பண்ணுறவங்க இல்லை, இந்த மாதிரி மிடில் ஏஜ் பசங்களை வந்து கேர் பண்ணிக்கிறவங்க, லைக் அவங்க பேரண்ட்ஸ் வெளியில் போயிட்டாலோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி. அப்போது ஒயின் அப்படியே புரியாமல் பார்த்துட்ருக்கா. இது யாரு அடிஷ்னலா? எல்லாம் தலைவலியை தான் உண்டாக்கும்.
அப்படின்னு அவளும் அந்த கிராணிய புரியாம பார்த்துட்டு இருக்கா. இதான் இது கிச்சன், அப்புறம் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு நோட் பேப்பர்ல எது எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே கொடுக்குறான். அப்புறம் என் பொண்ணு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு படுப்பா, மறக்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போட்டா அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு இன்ச் பை இன்ச் அவன் பொண்ணை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கிராண்டி கிட்ட சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனுக்கு ஃப்ளைட். அப்போ ஒயன் இது என்ன பார்த்துக்கிறதுக்கு கிராணியா? இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேனா எனக்கு கிராணியை போடுங்க, எனக்கு கேர்டேக்கர் வேணும், நீங்கள் வெளியில் போயிட்டான்னு அப்படின்னு சண்டை போடலான்ட்டு உள்ளே போகிறா. அந்த கிராணியும் பக்கத்தில் தான் இருக்காங்க. போயிட்டு தயாங்கிட்ட அந்த கத்துறா. நான் கேட்டேனா உங்ககிட்ட, நான் இப்போ கேட்டேனா எனக்கு கிராணி வேணும் நான் கேட்டேனா? உள்ள போ, அப்பா பேசிட்டு இருக்கேன்ல. நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பாவே மதிக்கல. ஆனா எங்க பாருங்க கிராணி, இவர் போறாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ரீடம் வேணும்னு தான் நான் இங்க இருக்கேன். நீங்க போங்க கிராணி, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். அப்போ வந்தவங்களை அப்படியே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு தான் அப்பாவே இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தயாங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருப்பான். இப்போ ஃபயன், உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? நான் சொன்னதை கேட்டு இப்போ ஒழுங்கா உள்ள போனேன் அப்படின்னு அந்த கிராணி முன்னாடி ஒரு தான் கத்துறான். அப்போ ஒயனும் அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே உள்ள போயிடுறா. இவ்வளோ நாள் அவன் எதுவுமே மறுபேச்சு பேசியிருக்கவே மாட்டான். விட விட ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா போறா. அவளோட லைக் இவ சேஃபா இருக்கணும்னு தான் அவன் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த விஷயத்துல கூட இவ புரிஞ்சுக்காம அவ இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கா. அப்போ அவளும் உள்ள போயிட்டு நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு தான், நான் கிளம்பிடுறேன், நான் எடுத்த டிசிஷன் பண்ணியே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அழுதுட்டு அவளை அப்படி தூங்கிடுறா. அப்போ கிராணி கேட்குறாங்க, சார் இது உங்களோட உண்மையான குழந்தை தானா? சாரி, ஆக்சுவலி அவன் உண்மையான குழந்தை தான். என் மேலே அவளுக்கு நிறைய வெறுப்பு, ஓவரா பாசம் கட்டின வெறுப்பு அதிகமாகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அவளுக்கும் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்க கிராணி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ கிராணிக்கு எல்லாம் புரியுது. எங்க பாருங்க தயம், ஒன்றும் நீ கவலைப்படாத, என்ன உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு தயங்கோட தலையில போயிட்டு அப்படியே லைக் தட்டி கொடுப்பாங்க தெரியுமா ஒரு மாதிரி. அது மாதிரி தலையில கை வைக்கிறாங்க. அப்போ தயாங்கு ஒரு மாதிரி லைக் இவ்வளோ நாளாக வந்து ஒரு மாதிரி கன்சோலா ஆண்டனி தானே இருந்திருப்பான். ஏதோ அவனோட அம்மாவே வந்து அவனுக்கு இப்படி பண்ண மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ இந்த கிராணியும் நீ பத்திரமா போயிட்டு வாப்பா, நான் உன் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னுக்குறாங்க. அப்போ ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். அப்படியே ஒயனோட ரூமை திறந்து பார்க்குறான். அவள் அழுதுட்டே அப்படியே பக்கத்தில் பால் இருக்காது கூட குடிக்காம தூங்கிடுறா. இப்போ வந்து பார்த்துட்டு அவளுக்கு நிறைய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வாங்கி அவள் ரூமுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு அவனுக்கு ஒரு குட்டியாக ஒரு நோட்ஸில் ஹிண்ட் மாதிரி எழுதுறான். இந்த டயத்தில் இதை பண்ணிக்கோ, இதை சாப்பிட்டுக்கோ, பத்திரமா இருந்துக்கோ, அப்பாவோட ஃபோன் நம்பர் இது தான் அங்கே உள்ளதுன்னு சொல்லிட்டு எய்ச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு தான் போகிறான். போனதுக்கப்புறமும் அவளுக்கு ஒரு மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒயனை விட்டு ரொம்ப தூரமாக போகிறது, எல்லாம் சிட்டிக்குள்ளே இல்லை அவுட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லிட்டு ஒன் டேலே முடிச்சுட்டு வந்துடுவான். ஸோ ஒரு 1 வீக் போகணும் அங்கே. அதுக்காக தான் ஒயனை விட்டு போகிறதுக்காக அவன் இவ்வளோ யோசிக்கிறான். அவன் அப்பா போயிட்டு சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன், நீ பத்திரமா ஸ்கூல் விட்டு வரணும். கிராணிக்கு நான் உன்னை பற்றி நான் அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன், நீயும் சொல்லணும் என்ன அப்படின்னு அவன் பாட்டுக்கு நினச்சிட்டு போகிறான். அப்போ எப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 நாள் அந்த கிராணி வந்து இவளுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறதோ இவளை ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஆனால் இவள் அந்த கிராணி கிட்ட மூஞ்ச முகத்தை காட்டிகிட்டு இருப்பா. ஆனால் அந்த கிராணி வந்து எல்லாத்தையும் அனுசரித்து இவ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க எல்லாமே சொல்லி அவங்கக்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டு போயிருப்பான். இந்த மாதிரி அவள் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாரி கேட்டுக்கிறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுமே அதுக்கு எதுவுமே இது பண்ணாமல் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் தயாங்க பார்த்து ஒயினே தான் பேத்தி மாதிரி தான் லைக் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒன் டே லைக் இதுதான் 3rd டே தயாங்க அங்கே போயிட்டு அவனோட ப்ரெசன்டேஷன் எல்லாம் கொடுக்குறான். ப்ரெசன்டேஷன் ஒரு 3 நாள் கிட்ட நடக்கும். அப்போ 2nd டே அந்த ப்ரெசன்டேஷனை முடிச்சிட்டான். முடிச்சதுமே கிராணிக்கு அப்படியே கால் பண்ணி கேட்குறான். ஸோ அவங்களும் சொல்கிறாங்க வந்துட்டாங்கன்னு. ஸோ த நெக்ஸ்ட் டே
ஸோ ப்ரெசன்டேஷன் எப்போ அப்படின்னா மிட் நைட்டில். ஸோ 12 to 1 அந்த டைமிங் தான் தயாங் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போது அதுக்குள்ளே கொரியாவில் வந்து டைம் ஆகியிருக்கும். கிரானிக்கு அவன் கால் பண்ணுறான் எப்பயும் போல். ஹலோ கிரானி, ஒயின் வர இன்னும் 10 minutes தான் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பாக எடுத்துக்கலனா அவளுக்கு நகட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சு வைக்கிறீங்களா? ஓகே தயாம், நான் செஞ்சு வைக்கிறேன். இங்கே பாருப்பா, அங்கே போயிட்டு நீ நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். என்ன நீ எவ்வளோ கஷ்டப்படுற நீ சொன்னதிலே தெரிஞ்சிச்சு. இல்லைம்மா, நான் என் கஷ்டத்தை உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக சொல்லலை. என் பொண்ணுங்க நல்லா ஃப்யூச்சர் அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். இங்கே பாருப்பா, உன் பொண்ணை பற்றி நீ எந்த கவலையும் படாத அப்படின்ட்டு நான் அவங்களும் அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. எப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. அப்போது ஒயின் வர வேண்டிய டைம் தாண்டி ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு. அப்போ தயம் நேரம் ஒயின் வந்துருப்பாளே, சாப்பிட்டுட்ருப்பா, கிரானிக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்ட்டுன்னு கிரானிக்கு அப்படியே கால் பண்ணுறான். கிரானி ரொம்ப பதட்டமாக அப்படியே பேசுகிறாங்க. தயம், அப்பா உன் பொண்ணை நான் ஸ்கூல்லே போய் பார்த்துட்டு அவளை காணோம். என்ன சொல்கிறீங்க கிரானி? காணுமா? எப்படி? வந்துருவாளே. அதுதான்ப்பா, உன் பொண்ணை காணோம். ஸ்கூலில் போய் பார்த்தா அவள் எப்பயோ ஸ்கூல் விட்டு கிளம்பிட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. அது நான் அவங்க கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக அவனும் வச்சுட்டு கிளாஸ் டீச்சருக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்குறான். எப்படியும் ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஸோ அவள் கிடைக்கவே இல்லை. தயாவும் அப்படியே ஃப்ளைட் பிடிச்சவங்க கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் எனக்கு ப்ரெசன்டேஷன். பட் வேலையாக தன் பொண்ணான்னு பார்க்கும்போது அவன் தன் பொண்ணை தான் சூஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. தயாவுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே தான் அவனும் வருவான். கிரானியும் அங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் அவன் ரூமில் போய் பார்த்தா ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது குட்டியா. அப்போ தயாவும், கிரானி நீங்கள் அவள் ரூமுக்கு போயிட்டு எனக்கு பிக் எடுத்து அனுப்புங்க, அவள் ரூமில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காளான்னு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்களும் போயிட்டு ரூமில் அப்படியே பிக் எடுத்து சென்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அவரோட ஃபேவரட் பிக்கி பேங்க் அந்த இடத்துல இல்லை. அதை அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அந்த பிக்கி பேங்க் அது இங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட சொன்னான். இல்லையப்பா, இங்கே எங்கேயுமே ஷெல்ஃபில், கபோர்டில், மரருக்கு பின்னாடி எங்கேயுமே இல்லையே. ஒரு நோட்ஸ் தான் இருக்குது. எங்க பாருப்பா, நீ பயப்படாத, உன் ப்ரெசன்டேஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு வா. இல்லை கிரானி, நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்து ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிக்கி பேங்க், பிக்கி பேங்க், பிக்கி பேங்க், மூணுமே இதே தானப்பா எழுதி வச்சிருக்கா. கிரானி, அது போலீஸ்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? என்னதான்ப்பா ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போது 2 பேருமே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அப்போ தயாங் சின்ன வயசுலேருந்து அவளுக்கு பெக்கி பேங்க் எல்லாத்தையும் லைக் காசு எல்லாமே கொடுத்துருப்பான். அதில் எல்லாமே அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா. அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அவன் அம்மா எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கவும் தயாங்கும் உனக்கு அம்மாங்கிற ஒருத்தரே கிடையாது அப்படின்றான். அப்போ ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, எனக்கு தெரியும் இவங்க தான் என் அம்மா, நீங்கள் என் அம்மா கிட்ட போக விடாமல் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு கொடுமை பண்ணுறீங்க, நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட சீக்கிரமாகவே போயிடுவேன், இந்த பிக்கி பேங்க் ஃபுல்லானதும் அவங்கள தேடி நான் போயிடுவேன் அப்படின்னு அப்போவே சொல்லியிருப்பா. அப்போ அதே மாதிரி இப்போ தயாங் அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி வர்றான். ராணி, இதுதான் அவங்க அம்மாவை தேடி போயிட்டான்னு நினைக்கிறா. அப்போ அவனும் அப்படியே அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். கிராண்டி தான் போயிட்டு காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அதுக்கு தயாங் அதுக்கு சிக்னேச்சர் போடணும். அப்போ தயாங் ஃப்ளைட்டில் வரும்போதே அவனுக்கு அப்படியே பல ஃப்ளாஷ் கட். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் கட், இங்கே பாரு தயாங், இந்த பொண்ணை நீ வளர்க்காத, அவள் விட்டுட்டு போயிட்டால ஊடுகாலி, உன் பொண்ணும் அதே மாதிரி தான் வளருவா. அப்போ அனதர் ஃப்ளாஷ் கட், இங்கே பாரு தயாங், இந்த பொண்ணை வளர்த்துன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீயே யாருன்னு கேட்பா, இவளை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுரு இப்படின்னு சுற்றி உள்ளவங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. அப்போ தயாங், இங்கே பாருங்க, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், யாரும் என் பொண்ணை பற்றி எதுவும் பேச வேணாம், என் பொண்ணை எப்படி வளர்க்கணும், அவன் எப்படி வளருவான்னு எனக்கு தெரியும், என்னையும் என் பொண்ணையும் பற்றி பேசுகிறவங்க எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு தான் அந்த கிராமத்துல இருந்து வேற ஒரு கிராமத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளே மூவ் ஆகி
தான் பொண்ணை எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் தயாங்க்கு ரிலேட்டிவோ யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வயனை பார்த்தா அவள் ஒரு ட்ரெயின் பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்கா. இவ்வளோ நாளாக அவங்க அம்மா எங்கன்னு தேடி இருப்பா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் படி அவங்க அம்மா இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு அவள் அப்படியே தேடி போயிட்டு இருக்கா. அப்போ இந்த சைட் தயாங்கோடப்பா அப்படியே ஒரு ஃப்ளாஷ்கட்குள்ளே போகிறான். எஸ், நாங்கள் லவ் பண்ண காலம் ஒரு அளவான ஒரு லவ் ஸ்டோரி. அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜில் பார்த்தப்போவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவளை நானும் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவளும் என்னை பார்த்தா சிரிச்சா. காலேஜ் கேம்பஸ்குள்ளே நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு லவ் கிடைக்க போகுதுன்னு. அப்போ அப்படியே உன்னோட லவ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஒன் டே அப்படியே 2 பேரும் லைப்ரரியில் இருக்காங்க. டேய் மச்சான் ஆண்டனி, அவன் வருவாளா மாட்டாளாடா? டேய் மாமே, இரு மாமே, என்ன அவசரப்படுற? வரும் மாமே ஃபிகரு. டேய் வாய உடச்சிருவேன், அவ ஏன் ஃபிகர்ரா? அதான் மாமே, உன் ஃபிகர் வரும் மாமே, கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லே அப்படின்னு ஆண்டனி சொல்கிறான். ஸோ தயாங்கோட லவ்வர் வர்றதுக்காக அவங்க 2 பேரும் லைப்ரரியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைப்ரரி ஃபுல்லாக செம்ம சைலண்ட். அப்போ அந்த பொண்ணு அப்படியே டைரெக்டாக புக்கை எடுத்துகிட்டு வந்து தயாங்க்கு ஆப்போசிட்டில் உட்காருது. டே ஆண்டனி, என்னடா எனக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டா? ஏ மாமே, உன் காட்டில் இன்னைக்கு மழை தான் போலையே, வயிறு டீ ஒரு மாதிரி படபடன்னு இருக்குடா. மாமே கவலைப்படாத மாமே, எதுவும் ஆகாது அப்படின்ட்டு நல்லா அந்த பொண்ணை தயாங் சைட் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணை பார்க்குறா. லைக் அவள் தயாங்க பார்க்குறது எல்லாமே அவளுக்கு தெரியதான் செய்யும், தயாங்க அவளை பார்க்குறதுன்னு. அப்போ ஒன்டே இப்படியே போயிட்டு இருக்கும் போது 2 பேரும் கமிட் ஆகி ரொம்ப ஜாலியாக அழகாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது அவள் வந்து சொல்கிறா, தயாங் உன் மடியில் படுத்துட்டு இருக்க, என்னடி இப்போ வந்து தயாங்கங்கிற ஆசையா? பேபின்னு கூப்பிடு. பேபி இப்போ விளையாடுறதுக்கு டைம் இல்லை. ஏன் அப்போ எப்போ விளாட்லாம் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி தொடக்க விட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். காலேஜோட ஃபைனல் இயர் வந்துருச்சுல, எங்கள் அப்பா கிட்ட வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கோ. அப்போது தயங்கோட ஃபேஸே அப்படியே மாறிடுது. அது வரேன்டி, கண்டிப்பாக வருவேன், வந்து உங்கள் அப்பா கிட்ட கேட்பா. ஆனால் ஏன் நீ இவ்வளோ அவசரப்பட்டுட்டு இருக்க? இல்லை, அது எங்கள் அப்பா எனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் பாருவான், கண்டிப்பாக நான் உனக்காக வருவேன், வந்துட்டு கேட்பேன். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் உனக்கு நல்லா பார்த்துக்குவேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அதெல்லாம் எனக்கு இருக்கு தயம். அந்த நம்பிக்கை நீ என் பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும்ல. ஏன் நான் லவ் பண்ணுறேன், அதனால உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் எப்படி கொண்டு போய் ப்ரூவ் பண்ணுறது? அதுதான் தயம். நீ ஒரு வேலைக்கு போகணும். இப்போ படிச்சுட்டு தானடி இருக்கேன், இன்னும் 2 செம்மில் காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கிளம்புறேன். அது தயம், நீ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மிடில் கிளாஸாக இருக்க. அப்போ தயங்கோட ஃபேஸ் இன்னும் ஒரு மாதிரி சோகமாக மாறிடுது. ஒத்துக்கிறேன்டி, நான் மிடில் கிளாஸ் தான், ஆனால் அதுக்காக என்னடி பண்ண சொல்கிற? எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டு அவர்கிட்ட ஏதாச்சும் ஜாப் ரெக்கமெண்டேஷன். எனக்கு இதில் தான் டென்ஷனே ஆகும். என்னால் முடியும், என்னால் ஜாப் போயிட்டு உன்னை நல்லா பார்த்துக்க முடியும்னா அதை நான் பண்ணுவேன். உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணுவோம் வயன். இல்லை தயா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. காலேஜ் முடிக்க லைஃப் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்கு லைஃப் ரொம்ப சீரியஸாக போகுதா இல்லை எப்படி போகுதுன்னு. அப்போ அவளும் எப்படி தயாங்கும் அவளுக்கும் சண்டையாக இருந்திருக்கும். ஒன்டே தயாங், சரி இவ்வளோ சொல்கிறாளேன்னு, ஒரு சின்ன ஜாப் தான், அதில் சேர்ந்தக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச போகிறான். அவங்க ஃபேமிலி கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலி, ரொம்ப வெல்த்தெல்லாம் கிடையாது. இப்போ இந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச போகும்போது, அங்கிள் நான் தயம் அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலி தான். நான் எங்கள் அம்மா அப்பா என் பாட்டி என்னோட அண்ணன் தங்கச்சி இவ்வளோ பேர் தான் எங்கள் வீட்டில். ஓ, வீட்டை பார்த்தா ஈசல் கூட்ட மாதிரி இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எடுத்ததுமே சொல்கிறாரு. தயாங்கோட ஃபேஸே அப்படியே மாறி போயிடுது. இல்லை அங்கிள், ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள் பொண்ணை நல்லா வச்சுக்குவேன்,
எவ்வளோப்பா நீ சம்பளம் வாங்குற? அங்கிள், ஸ்டார்டிங்னால 4000. ஓ, 4000ல என் பொண்ணை பார்த்துக்குவியா? அப்பா, என்னப்பா? எங்க பாருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லவ்வுக்கு அப்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ வயனால என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கும் தெரியல. தயம், எங்க பாரு, அப்பா அப்போஸ் பண்ணிட்டாருன்னு ஏதோ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது நீ தானே ஆசைப்பட்ட எல்லாரும் இருக்கணும்னு. எங்கள் ஃபேமிலியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நான் உன் ஃபேமிலியிலே என்ன அக்செப்ட் பண்ணல. அது இன்னும் நீ பெட்டரான ஜாப்க்கு போகலாம் தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் அவங்க அப்பா கிட்ட போய் பெக் பண்ண சொல்கிறா ஜாபுக்காக. ஆனால் அவன் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து இப்படி பண்ணணுமான்னு யோசிக்கிறான். ஸோ ஆனாலும் சரி ஒயனுக்காக பண்ணலான்னு போகிறான். அப்போ அவங்க அப்பா இன்னும் அவனை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புகிறாரு. அவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்போ ஒயன் கிட்ட ஒரு 1 வீக்காக, சாரி ஒயன் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட 1 வீக்காக பேசவே கிடையாது. அட்லாஸ்ட் அவன் தயங்க பார்க்க டைரக்டா அப்படியே தயங்கோட அந்த ஒர்க் ஏரியாக்கே வந்துடுறா. அது ஒரு மாதிரி ரூரல் ஏரியா, பார்க்கவே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்போ வந்து நிற்கிறா. ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேற? ஒன்னும் லாயின், கொஞ்சம் மென்டல் பீஸ் தேவைப்பட்டுச்சு, அதான். டேய், நான் வந்து அந்த ஹீரோயினே நான் என்ன மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து பாஸ்டில், பட் ப்ரெசண்ட்டில் வந்து தயங்கோட பொண்ணு தான் ஒயன், ஓகேவா? ஸோ எப்போவும் ஒயன் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு வருது. ஸோ அதை என்னால் மாற்றிக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. ஏன் ஏன் தயம்? நான் உனக்கு கேட்டு அக்செப்ட் பண்ணிக்குவியா? என்னது, 2 பேர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்? அவங்க அப்பா என்னைக்கும் ஒத்துக்குவார்னு எனக்கு தோணல ஒயன். நீ ஃபோனால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்க. ஆனால் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஆகுது. தயம், அப்போ நீ வீட்டை விட்டு ஓடி வர சொல்கிறியா? அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா உன்னை எதுக்கு நான் வீட்டை விட்டு வர சொல்கிறேன்? என் கூட வர்றதா இருந்தாவா, இல்லைனா உங்கள் அப்பா பார்க்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ. சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, புரியுதா? அப்போ அவளுக்கும் புரியுது. ஒன் டே அவளை அப்படியே வீட்டை விட்டு அப்படியே வந்துடுறா அவங்க அப்பாவெல்லாம் அப்போஸ் பண்ணிட்டு. சைட் தயங்கோட வீட்லையும் தயங்கோட அம்மா வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க தான். பட் இந்த மாதிரி தனியாக போய் மேரேஜ் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதனால தயங்கோட ஃபேமிலிக்கு யாரும் இப்போ தயங்கோட டச்லேயும் கிடையாது. இப்போ 2 பேர் போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தயங்கு சேலரியும் கம்மி, பட் மேரேஜ் பண்ண கையோட தயங்கு இவளுக்குன்னு ஒரு வீடு பார்த்து எல்லாமே பண்ணுறான். இன்ச் பை இன்ச்சா, லைக் அவளுக்கு சமைச்சு கொடுக்குறதுலேருந்து, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்குறதுலேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணுவான். அவள் எதுவுமே பண்ண மாட்டா. அப்போ ஒன் டே ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே தயங்கு வர்றான். அந்த டயர்டெல்லாம் காட்டாமல் வந்ததுமே அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறான். என்ன மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கீங்களா? தயம், எங்க பாரு, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்டூன் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கா. அப்போ தயம், என்னம்மா? அது எனக்கு வந்து பர்த்டே வருதுல்ல, நீ என்ன வாங்கி தர போற? அது வீட்டுக்கே 2000 போயிடுச்சு. மிச்சாலும் 2000 வச்சு தான் வீட்டுக்கு நான் ஜாமான் வாங்குறதுலேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வேணும் சொல்ல, வாங்கிடலாம். அது எனக்கு கோல்டில் ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறியா? கோல்டா? சரி, கிட்டத்தட்ட 10,000 வேணுமே. 2 months சேலரி நான் சேவ் பண்ணாதான் என்னால் அவ்வளோ ரீச் பண்ண முடியும். வாங்கி கொடுத்தாயும். ஏன் சேலரி இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லை வயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்க்குறியா, எனக்கு வாங்கி கொடு. பர்த்டே ப்ரெசென்ட்டாக கூட வாங்கி தர மாட்டியா? சரி வாயின், நான் வாங்கி கொடுக்குறேன்னா. எதுக்கு சேட் ஆகுற? இப்பெல்லாம் சேட் ஆகக்கூடாது, ஸ்மைல் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ண வச்சுட்டு அவளை நல்லா பார்த்துக்குவான். லிட்டரலி தாங்கன்னு தாங்குவான். அப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அப்படியே லைக் இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவள் தயங்க அந்தளவு மதிக்க மாட்டா. அப்பப்போ லைட்டாக கேர் பண்ணுவாளே தவிர. அப்போ ஒன் டே அப்படியே அவளும் ப்ரெக்னென்ட் ஆகுறா. அப்போது ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ அவளோட பர்த்டேக்கு அவன் அந்த ரிங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான். அப்போ ஆண்டனி கால் பண்ணுறான். டேய் மாமே, என்கிட்ட இருந்து 10,000 வாங்கினா மயிறு வாங்கினான்னு சீக்கிரம் தரணும்னுலாம் நினச்சிட்டு இருக்காத. எப்போ டைம் கிடைக்குதோ கூடு, எப்போ காசு இருக்கோ கூடு, புரியுதா? இல்லைடா, நான் கொடுத்துருவேன் சொல்லிட்டு இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், குடுக்கும் போது குடு மாமே அப்படின்ட்டு நான் அவனும் ஃபோன் வச்சிடறான். இப்போ ஒயின் வர ப்ரெக்னென்ட் ஆனனால ஸோ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், அதுக்கே ரொம்ப செலவாகுது. அப்போ அவளும்
தயம், என்னால நீ கஷ்டப்படுறியா? இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஏன் கேட்குற? இல்லை, நீ ரொம்ப ஒரு மாதிரி இப்போல்லாம் டயர்டாகிற மாதிரி இருக்கு, அதான் கேட்குறேன். ம், இல்லையே. ஏன்? இங்கே பாரு, வயிற்றுக்குள்ளே பேபி வச்சுட்டு நீ இப்போல்லாம் ஃபீல் பண்ணலாமா? என்னைக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணவே கூடாது, புரியுதா? புரியுது அப்படின்ட்டுன்னு. ஸோ ப்ரெக்னென்சியில் ஒரு மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக இருக்க விரும்புகிறா. லைக் அவளுக்கு ஏசி வேணுன்ட்டு அவன் ஏசி வாங்கி கொண்டு வந்து போடுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அப்படியே ஒர்க்கோட ஷிஃப்ட்டு லைக் ஒன் டே ஃபுல்லாகவே அப்படியே மாறிடுது. பிகாஸ் அவன் கொஞ்சம் சேலரி ஏற்றி கேட்டிருப்பான். அதனாலேயே அவனுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டு அவனோட வேலையை ஃபுல்லாக வச்சு வாங்குறாங்க. அப்போ இவளுக்கு அது அப்படியே கோவமாக மாறுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஆஃபீஸ் விட்டு இவ்வளோ லேட்டாக வேலைக்கு வராரு, எனக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அந்த கோவமாக மாறுது. லைக் அவனோட பாவம் அவள் புரிஞ்சுக்க மாட்றா. நான் அவளோட பற்றி மட்டும்தான் எப்பயுமே யோசிக்கிறா. அப்போ தயங்கும் ட்ரை பண்ணுறான். அப்படியே அவளோட காலை எடுத்து அவனோட மடி மேலே வச்சுட்டு, எங்க பாருமா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருக்கு, இல்லைன்னா என் பொண்டாடியை பார்க்க ஓடி வந்துட மாட்டேனா? இப்படி தான் சொல்கிற தயம், நாளைக்கு பாப்பா இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அவளும் கோவப்பட்டு அப்படியே தயங்க கத்த ஆரம்பிக்கிறா. ஆனால் தயங்கு இவன் மேலே உள்ள அந்த லவ் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. அப்போ அப்படியே பேபியும் பிறக்க ஸ்டார்ட் ஆகிடுது. தயம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஸ்டேபிள் ஆகுறான். ஆனாலும் அவளுக்கு இன்னும் பத்தலைன்னு இவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே அவனோட சேலரி ஃபுல்லாக கரெக்டாக ஆகிடுது. இவளுமே புரிஞ்சுக்கவும் மாட்டுறா. அப்போ ஒன் டே பாப்பாவுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. அப்போ அவள் சொல்கிறா, தயம், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேல நம்ம அப்படியே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். பண்ணிட்டா போச்சு, என்ன வேணும் என் குட்டி பேபிக்கும் என் பெரிய பேபிக்கும்? தயம், அதான் அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஹோட்டல், அங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அப்போ தயங்க ஃபேஸே மாறிடுது. அவள் சொல்கிற அந்த ரெசார்ட் ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்க்கே லைக் ஒரு 20K கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் டெக்கரேஷன், கேக்கு, ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே இருக்குது. என்ன தயம், ஓகே தானே? அது ஒயன் அங்கே ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும், நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்? நீ தான் சேலரி வாங்குறல்ல, இப்போ தானே 20K ஆயிருக்கு, அந்த 1 ஹவர்க்கே 20K போயிடுச்சுன்னா லோன் மேலே லோன் போட்டு கட்டுற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் புரிஞ்சு போயேன். உன்னால் என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூட இந்த அளவு செலவு பண்ண முடியாது. உன்னை நம்பி வந்த பாரு தயம், எங்கள் அப்பா அப்பவே சொன்னார், இவன் கூட போனால் நடுத்தெருவில் நிற்கணும்னு. ஒயன், ஏன் அப்படியெல்லாம் பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அங்கேயே போகலாம். ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம் தயம் அப்படின்னு அவளும் கோச்சிட்டு அப்படியே போயிடுறா. மறுபடியும் பேங்க்கில் லோன் போடுறான். போட்டு அந்த பர்த்டே ரொம்ப அப்படியே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிக்கை தான் அவன் தன்னோட பர்ஸில் வச்சுருப்பான். அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு. அப்போ எப்படியே போயிட்டுருக்கமோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்ஸ் லைக் தயவங்க பற்றி புரிஞ்சுக்காம அந்த மாதிரி போகவும் ஒன்றே ரொம்ப ஃபைட் ஆகிட்டு, தயம், இங்கே பாரு, நீ எனக்கு வேணாம் தயம், லெட்ஸ் கெட் டிவோர்ஸ். டிவோர்ஸா? என்னாலாம் கொடுக்க முடியாதுடி, போய் யார்கிட்ட வாங்கணுமோ வாங்கிக்கோ, குழந்தை என்கிட்ட தான் இருக்கும். தயம், நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னா நான் பண்ண போகிறேன் தான், நீ சைன் பண்ணி கொடுக்க முடிஞ்சா கூட, இல்லைன்னா நான் கோர்ட்டில் லீகலாக பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு நான் அவளும் போயிடுறா குழந்தைய தூக்கிட்டு. ஃபயன், குழந்தைய கொடுத்துட்டு போ, அவளை என்கிட்ட கொடுத்துட்டு போவயன். ஏன் இந்த குழந்தைய வச்சு நீ ஏதாச்சும் பண்ணுறதுக்கா? ஃபிட்டா நீ ஆர்ஃபனேஜில் சேர்த்துருவ தயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. ஆனால் அந்த குழந்தைனா தயம்க்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் ஒயன் சும்மா படுத்து கிடப்பா, அவன் தான் புட்டி பால்லாம் அடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது, பாப்பாவுக்கு டைப்பர் மாற்றி விடுறது, குளிக்க வைக்கிறது, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து எல்லா வேலையுமே அவன் தான் பார்ப்பான். அப்போ இவன் அந்தளவு கூட டேக் கேர் பண்ணிக்க மாட்டா. ஸோ இப்போ ஏதோ அவங்க குழந்தை இல்லாதது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. தங்கம், அப்பா உன்னை எப்படியாச்சும் மீட் எடுத்துருவேன்னா, நீ பயப்படாத, அம்மா உன்னை நல்லா தான் பார்த்துக்குவா, ஏதோ சின்ன சண்டைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் அசால்ட்டாக விட்டுறான். ஒயினும் அப்படியே அவளோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறா. அவங்க அப்பா எவ்வளோதான் 4 திட்டினாலும் அப்படியே அவளையும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவளுக்கு அப்படியே வேற அலையன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு தயாவுக்கு சிக்னேச்சர் போட்டு தரணுங்கிற ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் கோர்ட்லேயும் பேபியை தயாங்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், தயாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு நாள் மழையில் நனைஞ்சிட்டே ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான்.
அப்ப ஆண்டனி பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு மேல வந்து கொடை பிடிச்சிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க தயம், அறிவு கிட்டவனே ஆண்டனி, நான் எதுக்குமே லைக் இல்லாதவனாடா. ஏன் எதுக்குடா அப்படி சொல்ற? ஓ, உனக்கு இது கூட பண்ண வக்கீல்ல நான் பொண்டாடி கெட்டு போனா என் புள்ள அவளே என் கையில எல்லாம் வச்சான். நான் எதுக்குமே லைக் இல்லாதவனா, நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவனாடா. டேய் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை புரிஞ்ச ஒரு பொண்ணு வர்றானா அந்த பொண்ணு உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பாப்பா. உன்னை பத்தி யோசிக்காம இருக்கிறவள எல்லாம் நீ ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது தயம். நீங்க 2 பேரும் இப்போ லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் அப்படின்னு கோவப்படாத ஆண்டனி. அப்படி கோவப்பட்டுட்டு அப்பையிலேருந்து அவன் கூட இருந்து அவன் நல்லா பார்த்துருப்பான். அப்போ எனக்கு ஒரு நல்ல பெரிய இடத்துல அப்படியே அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட ஒரே ஒரு லைக் இது என்னன்னா, பேபி அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ஒயனாலையும் லைக் தயாங்கோட ஒய்ஃப் அவளாலையும் இப்போ பேபியை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு பார்க்குறா. ஆனால் ஒரு நல்ல ரிச்சான லைஃப் அப்பாவும் சொல்கிறாங்கன்னு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணனால அந்த பேபி அப்படியே தூக்கிட்டு தயாங்கோட வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறா. அப்போ ஆண்டனி தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். என்ன யாருடா மச்சான்? டேய் உன் ஒய்ஃப் வந்திருக்காடா, எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதும் பேபியை கொண்டு வந்து தயங்கோட மடியில் வச்சுட்டு, எங்க பாரு தயம், உனக்கு இது பேபி தானே, நான் மட்டும் எதுக்கு இந்த பேர்டனை சுமக்கணும்? இந்தா நீ ஆசைப்பட்ட மாதிரி நீயே பேபியை வச்சுக்கோ அப்படின்ட்டுன்னு. ஸோ பேபியோட தடையா இருக்கான்னு சொல்லிட்டு தன் பெத்த குழந்தைன்னு கூட யோசிக்காம அவளோட அடுத்த கல்யாணத்துக்கு பேர்டனா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன் குழந்தையே யாராச்சும் இப்படி நினைப்பாங்களாங்கிற அளவுக்கு ஒரு தாய் வந்து தயாங்கிட்ட அப்படியே விட்டுட்டு போறா. அப்போ அந்த குழந்தையும் பார்க்குது. தயாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய பார்க்குறான். ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். குழந்தைக்கு அப்படியே 4-4.5 வயசு ஆயிருக்கும். ஸோ கிண்டர் கார்டனில் சேர்க்குற வயசு. அப்போ வந்து கொடுத்துட்டு போறா. அப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வருது கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அப்போ ஆண்டனி வர்றான். டேய் என்ன மாமி யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா ஆண்டனி, என்னை அவளுக்கு கல்யாணமா, நல்லா பணக்கார பையன் கூட. நானும் பணக்காரனா இருந்தா அவன் என் கூட இருந்திருப்பாள்ல. ஓ இங்க பாரு தயம், மாமே அவனை அசிங்கமா கேட்டுருவேன். இங்க பாரு, உனக்கு உங்ககிட்ட பொருள் இருந்தாதான் பொண்ணு வரும்னா அப்பேற்பட்ட பொண்ணே நமக்கு தேவையில்ல. எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, தன் புருஷனோட குடும்ப சூழ்நிலைய தெரிஞ்சு அறிஞ்சு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிற பொண்ணுங்க. ஆனா உன் ஆளு மாமே மாமே எச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய 2 பேரும் ரொம்ப பாசமாக தான் வளர்க்குறாங்க. எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். ஸோ ஒயன் அப்படி போயிட்டு இருக்கா. அம்மா எங்க இருக்க? நேரம் நீ என்னை தேடிட்டு தான் இருப்ப, எனக்கு தெரியும். நான் வந்துட்டே இருக்கம்மா, இன்னும் 1 ஹவர்ல நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துடுவேன். அப்போ இதெல்லாம் தயங்கி யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க அம்மா உன்னை பேர்டனா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்துட்டு போனாங்க ஒயன். ஆனா நீ இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு கிளம்பிட்டியா? நீ கஷ்டப்படுறடி, உடஞ்சிருவ. நீ உடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க அம்மா இவ்வளோ நாள் அவங்க அம்மா பத்தி நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வயசு வந்ததும் உங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டியா? அப்பா உனக்கு அந்த அளவு அப்ப நான் பாசத்தை கொடுக்கலையா? சின்ன வயசுல சொல்லியிருந்தா என் மேல உனக்கு வெறுப்பு குறைஞ்சிருக்குமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி அப்படியே இன்ச் பை இன்ச்சா நினைக்கிறான். ஸோ இந்த மாதிரி உங்க அம்மா உன்னை இப்படிதான் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஒரு குழந்தை எந்த அளவு கஷ்டப்பட்டுருமோ அந்த அளவு கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா பத்தி எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இருந்திருப்பா. ஆனா சில பேர் வந்து அரசல் புரசலா பேசுவாங்கல்ல, அதுபடி பேசிதான் அவளுக்கு தெரிய வந்திருக்கும் அவளுக்கு அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா தயாங்க உனக்கு அம்மாலாம் கிடையாது, அவங்க அம்மா போயிட்டாங்க, லைக் இறந்துட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த உண்மை தெரிய வரவும் தான் அவளும் சண்டை போட்டு இந்த மாதிரி ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கும். அப்பையிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தயாங் மேலே அவள் ரொம்ப வெறுப்பாகி தயாங்க கண்டாலே அவள் அவ்வளோமா லைக் அந்தளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுவா. அப்போ இப்போ தயாங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வேற ஒருத்தர் கூட நல்ல லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா, நம்மளை தேட ட்ரை பண்ணாலாம். ஆனால் நம்ம தான் வேற இடத்துல இருக்கோம்ல, அதனால தான் உன்னையும் காட்டாம நான் இப்போ வேற ஸ்கூல் கூட உன்னை சேர்த்து விட்டு இங்கே இருக்கோம். ஆனால் அவள் கண்ணில் நீ அகைன் படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னை அவள் எடுத்துக்குவாளோன்னு எனக்கு பயம். சின்ன வயசுலேருந்து வளர்த்தேன், பாதியில் எடுத்துட்டு போயிட்டா. அப்புறம் வேணா நீ தொல்லையா இருக்க, எனக்கு சுமையா இருக்குன்னு வந்து கொடுத்துட்டு போறா. என் பொண்ணை நான் யாருக்கும் சுமையா இருக்க விட மாட்டேன். அகைன் உன்னை பற்றி விசாரிச்சதா கேள்விப்பட்டவன். ஆனால்
அகைன் உன்னை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாளோன்னு தான் உன்னை பற்றி நான் அவகிட்ட காட்டாமல் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு, உனக்கு நாளை நின்று உன்னோட 88th பர்த்டேல அப்போது உங்கள் அம்மாவை பற்றி எல்லாம் உண்மையை சொல்லணுன்னு. ஆனால் அதுக்குள்ள அவசரப்பட்டல. இந்த அப்பா உனக்கு இப்போ பர்த்டே தான் தெரிய ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்ட்டு என்ன தயாவும் இப்போ அவனுக்கும் லைட்டாக வயசாக ஆரம்பிச்சிருச்சுல. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் தான் பொண்ணை வந்து தேடணுங்கிறதுக்காக அப்படியே ட்ராவல் பண்ணி வர்றான். வயனும் அப்படியே போயிட்டு அவங்களோட அம்மாவை தேட ஆரம்பிக்கிற அந்த சிட்டிக்குள்ளே இறங்கிட்டு அவங்க அம்மாவோட ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் இருக்கும். அந்த அட்ரஸை வச்சு அப்படியே தேட ஆரம்பிக்கிறா. இந்த பில்டிங்கோட 3rd ஃப்ளோரில் ரூம் நம்பர் 89 எங்கள் அம்மா இருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. இன்னும் எவ்வளோ ட்ராவல் பண்ணி போகணும் அந்த ஊருக்கு அப்படின்னு அந்த ஏரியாவுக்கு தான் போனோம் அவ. ஆனால் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டா. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் மறுபடியும் ட்ராவல் டைம் ஆகும். இப்படி மார்னிங்கும் ஆயிடுச்சு. அவளுக்கு பசிக்க ஆரம்பிக்கவும் பிக்கி பேங்க்லேருந்து காசு எடுத்துகிட்டு போயிருப்பாள். அது மோர் தென் எனஃபாக தான் இருந்திருக்கும். அதில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஏதோ இன்னைக்கு தான் ஒரு மாதிரியான சுகந்திர காற்றை வந்து சுவாசிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவளுக்கு. ஆனால் அவள் எதை நோக்கி போகிறாங்கிற அந்த ஒரு டேஞ்சரஸ் வந்து அவளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. அப்போ தயங்கம் அப்படியே வந்துட்டு ஸோ கிராணியை கூட்டிகிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். அப்படியே கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறான். போலீஸும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறீங்க, இன்னும் உங்கள் பொண்ணு கிடைக்க கூட இல்லையேன்னு. இப்போ கிராணியை புரியாமல் கேட்குறாங்க, என்னப்பா தயம், எதுக்குப்பா இப்போ கேஸ்? கிராணி, நான் தான் சொன்னல, அவள் இப்போ அவங்க அம்மாவை தேடி போயிட்டுருக்கா. என்னால் அவளை தடுக்க முடியல. நம்ம இப்போ அங்கே தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னு போகிற வழியில் இவ்வளோ நாள் கிராணி கிட்ட சொல்லாமல் விடுபட்ட கதை எல்லாத்தையுமே அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்படியே போன அந்த சைடு வயன் அவங்க அம்மாவோட அந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடுறா. அது பார்க்கவே அவ்வளோ ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேலஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த லான்ச் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈவன் இன்ச் பை இன்ச்சாக கட்டியிருக்கு. அப்போ அவங்க அம்மாவோட நேம் போர்டு இருக்கு வாசல்ல. அதுக்கு மேலே ஒரு பர்சனோட நேம் போர்டு. இது எங்கள் அம்மாவோட நேம் போர்டு. மேலே விக்டருங்கிறது யாரு? ஒருவேளை இவர்தான் உண்மையான அப்பாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கிறா. பார்த்தா வயன்தான். ஓப்பன் பண்ணி பார்க்குறா. சின்ன வயசில் பார்த்தது அவளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல பொண்ணு. ஹே கியூட்டி, யார் வேணும் உங்களுக்கு? என்ன இங்கே வந்திருக்கீங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பேரை சொல்லிட்டு அவங்க நான் தான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அம்மா அம்மா அவனை பார்த்துட்டம்மா அம்மா அப்படின்னு ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்போதான் தயங்கோட ஒய்ஃப்க்கு எக்ஸ் ஒய்ஃப்க்கு புரியுது இது தன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு அவளை உள்ளே கூப்பிட்டு வந்துக்கிறா. அப்போ வந்து எல்லாமே பேசுகிறாங்க. அப்போ விக்டர் வராரு. விக்டர், இது என்னோட பொண்ணு. ஓ ஓகே ஆயின் அப்படின்ட்டு நான் அவரும் போயிடுறாரு. அம்மா ஏம்மா என்னை விட்டு போன? அது இல்லைம்மா, உங்கள் அப்பா தான் அவகிட்ட இருந்து என்னை பிரிச்சுக்கிட்டாரு, உன்னை பிரிச்சுக்கிட்டாருமா அப்படின்னு அப்படியே போய் சொல்லி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுகிறா. அப்போது விக்டர் அப்படியே ரூமுக்கு போய் பார்க்குறான். இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆயிருக்கும், ஆனால் ஒயனுக்கு குழந்தையே இருந்திருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தயங்க சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி என்னையும் உங்கள் அம்மா தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு. அந்த குழந்தைய வச்சு வாங்கினா கூட விக்டரோட லீகல் பயாலஜிக்கலாக இல்லைனாலும் அடாப்டட் சைல்டு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் ஒயனை தேடி இருப்பா. அப்போ ஒயனும் இதெல்லாம் நம்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி ராஜ வாழ்க்கை கிடைக்குதுன்னு அவளும் அங்கே அப்படியே உட்காந்துடுறா. அப்போ தயாங்கும், கிராணி அவன் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு கிராணியை கூட்டிட்டு கரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவனும் வந்துடுறான். 1 டேக்கு அப்புறம் இது நடக்கிறது. 1 டே ஃபுல்லாக ஒயன் அவளுக்கு நிறையா வாங்கி கொடுக்கறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணுக்கு ரொம்ப இவ்வளோ நாள் பேர்டனாக விட்டுட்டு போனவ ஆனால் இப்போ ரொம்ப அப்படியே செல்லம் கொடுக்குற மாதிரி ஆக்குறா. அப்போ தயாங் வந்ததும் ஒயன் அப்படி வெளியில் பார்த்துட்டு அந்த டோரை கூட ஓப்பன் பண்ண மாட்றா. அப்போ கிராணி அப்படி பிடிச்சி கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸை விட்டு அவங்க 2 பேர்த்தையும் அப்படி வெளியில் போக சொல்லிடுறா. போயிட்டு வந்து ஒயன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, எங்க பாரு வயன்,
உன் அப்பா வந்து உன் அப்பா செம்ம கெட்டவரு, உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்க பார்க்கணும்னு நினைப்பாரு. அம்மா இல்ல, நான் போக மாட்டேம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் இங்கே இருந்துக்கிறேம்மா, நாளைக்கு என்னோட 80th பர்த்டே அப்படின்னு. ஆனால் விக்டருக்கு வந்து இது எதுவுமே பிடிக்கல. லைக் இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ மட்டும் எதுக்கு வந்து எதுக்காக ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் தயாங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது, திரும்பி கொண்டு போய் விட்டது எல்லாத்தையுமே வந்து விக்டர் கிட்ட சொல்லி தான் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அப்போது தயாங்க அப்படியே விடாமல் டெய்லி வந்துட்டு போகிறான். அப்போ விக்டர் ஒன் டே இதை பார்க்குறான். அப்போ தயாங்க கீழே போய் மீட் பண்ணிட்டு 41 எதுக்கு எங்கள் ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், அவன் என் பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். அவள் பாவம், அப்புறானே அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பெக் பண்ணி கேட்குறான். இப்போ விக்டருக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஃபைனை பார்க்க கூட விட மாட்டேறா சார், ஐ பெக் யூ, என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அவளும் பார்க்குறா, என்னது இது? அப்போ தயாங்கோட விருப்பப்படி ஃபைன் உன் பொண்ணை இங்கே கூப்பிட்டு வரலையா, இப்போ வேணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காளா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு ஒயனோட 80th பர்த்டே, அதை எந்தளவு கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவு டெக்கோர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ விக்டரையும் தப்பாவை ஏற்றுக்கிட்டு ஒயனும் குட்டி ஒயனும் அப்படி ஆரம்பிக்கிறா. அப்போ விக்டர், ஒயன், என்னப்பா இங்கே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு, எப்படி நீங்கள் வந்த? அது வந்து எல்லாம் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி விக்டர் கேட்குறான். அப்போ அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த வரைக்கும் எங்கள் அப்பா இப்படி கொடுமைப்படுத்தினார், என் அம்மாவை பார்க்க விடாமல் அப்படி இப்படின்னு. அப்போ விக்டருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அம்மா பற்றி அவன் அப்பா அவங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாரு தெரியுமா, எனக்கு அதனால தான் அவர் மேலே கோவம். ஈவன் அவர் அப்பான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு வாய் கூசும். ஃபயன், உங்கள் அம்மா நானும் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு குழந்தை கிடையாது, அதனால ஒரே ரீசன்னாலும் மட்டும்தான் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு வந்தா அப்படின்னு ஒரு மாதிரி டெரர் வாய்ஸை வச்சுட்டு சொல்கிறான். நடந்தது என்னென்ன நடந்ததோ, சின்ன வயசுலேயே அவங்க அம்மா நீ பேர்டனாக இருக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா அவனை விட்டு வந்துட்டா. அவங்க அப்பந்தான் அது வரைக்கும் ஒன்று வளர்த்தான். ஆனால் அதெல்லாம் அவங்க அம்மா அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அப்போ ஒயினோட ரியாக்ஷனே மாறுது. இல்லை இல்லை டாடி, அம்மா சொல்லவே இல்லையே. ஓ, அவங்க அம்மா அவங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி திங்கே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒயனால நம்பவே முடியல. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது எப்படி அம்மா என்னை விட்டுருப்பாங்க? அவங்க அம்மா கிட்ட போய் கேளு போ அப்படின்னு விட்டுடுறான். அப்போ ஒயனும் போயிட்டு தான் அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா சின்ன வயசில் எப்படிம்மா நான் அப்பா கிட்ட போனேன்? அது அவர் உன்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாருமா. நாங்கள் எவ்வளோ உன்னை தேட ட்ரை பண்ணோம், நானும் தாத்தாவும். ஆனால் உன்னை எங்கேயே தூக்கிட்டு போயிட்டு நீ இறந்துட்டேன்னு சொன்னாருமா. அதுக்கப்புறமா அது இறந்துட்டேன்னு சொன்னாரா? ஆனால் அம்மா நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு தெரியும்னு அது அப்புறமா தாம்மா தெரிய வந்தது. நாளைக்கு பர்த்டேல நிம்மதியாக தூங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அகைன் அவன் எழுந்து வந்து விக்டர் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்போதான் அவளுக்கு புரியுது தயாங்க எப்பேற்பட்டவன்னு. அப்போ 80th பர்த்டே. அப்போ தயாங்க அப்படியே அந்த வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான். ஃபயன் கதவு தர, என் பொண்ணு எனக்கு வேணும், என் பொண்ணை கொடுத்துரு, நான் போயிடுறேன். அப்போ விக்டர் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். தயம் உள்ள வாங்க சார், என் பொண்ணை மட்டும் கொடுத்துருங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி, கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டதுமே இப்படி தான் பொண்ணை பார்த்தா அவள் அப்படியே ஒரு மாதிரி பிராண்டடான ஒரு காஸ்டியூம், நல்ல ஒரு பாஷான ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்புறம் அவனுக்கே தோணுது, ஒரு வேளை நம்ம பொண்ணு இங்கே இருந்தால் சந்தோஷமா இருப்பாளா, நம்மகிட்ட இருந்தா அவளுக்கான லைஃப்பை நம்ம கொடுக்கலையா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒயன் அப்படியே தயாங்க பார்க்குறா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, தன் பொண்ணு இங்கே இருந்தால் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு ஒயனை விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துடுறான். அப்போ விக்டரும் பார்க்குறான். விக்டருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. அப்போ எப்படியே ஒயன் ஒரு 1 வீக் போயிருக்கோம். ஆக்சுவலி இது தனக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் அவங்க அப்பாவோட இனிஷியல் மாத்திரம்ல.
ஸோ பயாலஜிக்கலாக இல்லைனாலும் அடாப்ட் பண்ணுற மாதிரியாக தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஈவன் வயனை வந்து லைக் அவள் எதுக்காக எடுத்துக்கிறான்னா, விக்டரோட சொத்து எல்லாம் தன்னோட ஒரு வாரிசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போகுங்கிறதுக்காக தான். முக்கியமாக ஒரு மாதிரி ஒரு பேராசையில் வந்து வயனையும் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஆனால் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருப்பா, எந்த ஒரு குறையும் வைக்காம. பட் தயாங் இருக்க நேர்மையான அளவி வயன்கிட்ட கிடையாது. ஸோ சில டைம் அவளே தான் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கரெக்டாக எனக்கு சிக்னேச்சர் போடுற டைம் வயனோட அந்த 80th பர்த்டே முடிஞ்சிருச்சு. அப்போ இவளை அப்படியே அடாப்ட் பண்ணுறதுக்காக வயன்கிட்டே சிக்னேச்சர் வாங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி எங்கள் தயம் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த அழுக்கு ஷோ அப்படியே கிடக்கு. உள்ளே வந்து பார்த்தா வயன் அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு பார்த்ததுமே அப்படி கண்ணிலேருந்து தண்ணி வருது. எங்கே இருக்க வந்த? அவன் அம்மா தேடுவாங்க, கிளம்பு. நான் இதுக்கு போகணும், நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். கிளம்புன அப்பாவால் நீ ஆசைப்படுற வாழ்க்கையெல்லாம் கொடுக்க முடியாது. யாரு சொன்னா என் அப்பாவால் என்னால் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க முடியாதுன்னு? இதோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு தானப்பா இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா தன் பொண்ணோட வாயில இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அப்பாங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது தயாக்கு அப்படியே ஒரு மாதிரி பூரிச்சு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அங்கேயே நீல் டவுன் பண்ணி. அப்போ ஒயின் ஓடி வந்து அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறமா வந்துட்டு, அப்பா எனக்கு எல்லா உண்மையும் விக்டர் சொன்னாருப்பா, அப்புறமா நான் எப்படிப்பா அவனை விட்டு போவேன்? பாடானா நினச்ச என் அம்மாவா என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறேன். என் அப்பாவை நினைக்கும் போது நான் எப்படிப்பா எங்கள் அம்மாவை சூஸ் பண்ணுவேன்? எனக்கு அம்மா வேணும்னு தான் தோணுச்சுப்பா. ஆனால் அதை விட நீ பண்ண சாக்ரிஃபைஸ் என் மேலே வச்சுருக்க லவ் கேர்லாம் பார்க்கும்போது நீ தான் வேணும்னு தோணுதுப்பா. இத்தனை நாள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டப்பா, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுப்பா. சொல்லப்போனால் என் வாழ்க்கையை, உன்னோட வாழ்க்கையை நீ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியா? அப்பா என்னை கட்டிக்கிறியா, கட்டி பிடிச்சிக்கிறியாப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமாக வாயை திறந்து கேட்குறா. இதுக்கு மேலே ஒரு தகப்பனுக்கு என்ன வேணும்? இத்தனை வருஷமா எதுக்காக ஏங்கிட்டு இருந்தானோ அந்த ஒரு மொமெண்ட் தன் குழந்தைகிட்ட இருந்து கிடைக்கும் போது தன் குழந்தைய அவ்வளோ அவ்வளோ ஒரு மாதிரி ஆறுதலா கட்டி அணைச்சிக்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக். அப்போ சைன் போட சொல்கிறாங்கல்ல, அந்த சைனெல்லாம் அப்படியே போடுறதுக்கு முன்னாடி வயனும், ஆமாம் இப்போ நான் உனக்கு பர்டனாக தான் தெரியுறேண்ணா. இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நீ சைன் போடு, அதை அப்புறமா பேசிக்கலாம். எதுக்குமா என்ன பர்டனா நினச்ச அப்பா கிட்ட விட்டு போனேன். அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாருமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு விக்டர் கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து தான் இப்படி தயாங்கூட அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுப்பா தன் தகப்பனோட. அப்போது தயாங்கெலாம் அவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்குது. அப்போ அன்றைக்கி நைட்டு அப்படியே எப்பயும் போல் பால் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ வைக்கும்போது, அப்பா என்னம்மா? அப்பா இன்னைக்கு நான் உன் கூடயே தூங்கட்டா? என் பெரிய பொண்ணாங்கிட்டீங்கள, சின்ன வயசுலேருந்து உன் கூட தூங்காமல் தனியாக தான்ப்பா தூங்கினேன், இன்னைக்கு உன் கூட தூங்கிக்கட்டுமா அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட நெஞ்சு மேலேயே அவள் அப்படியே ரொம்ப நிம்மதியாக தூங்குறா. தயாங்கும் தன் பொண்ணுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இருக்கக்கூடாதுன்னு அவன் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு தன் பொண்ணை அப்படியே நெஞ்சு மேலே போட்டுக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி அப்பப்போ மூச்சு திணறல் மாதிரி வருது. இருந்தாலும் தன் பொண்ணை தன் பாசத்தோடு அரவணைச்சு இருக்கான். எப்படி டைம் போகுது, த நெக்ஸ்ட் டே அப்படியே தன் பொண்ணை காலையிலேயே அப்படி கிளப்பி விடுறான். அப்பா இந்த ஹேர் ஸ்டைல் பாரு, நல்லா இருக்கா? என் பொண்ணு எதில் பார்த்தாலும் அழகி மாதிரி தான் இருப்பா, ரொம்ப க்யூட்டாக இருக்குடா தங்கம், நீ போட்டுக்கோ, ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து சமைச்சு அனுப்பி விடுறான். அப்போ சாப்பிட்டு வந்ததும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு லைக் நைட் அவன் தான் கழுவணும் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா அப்படியே இன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருந்தது. என்ன என் பொண்ணு நான் சமைச்சு கொடுத்ததா நீங்கள் சாப்பிட்ருக்கா போல? அப்பா அவளும் தயங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, அப்பா எனக்கு நானே வாஷ் பண்ணுறேன், என்ன நீ போ உனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு லாண்ட்ரி வேலையிலேருந்து எல்லாத்தையும் அவளே பார்க்குறேங்கிறா. ஆனால் தயங்கும் கூட கூட போய் நின்றுட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆன்ட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டு, தயம் இதுக்கு மேலே நீ சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லைடா, ஆனால் என் பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ அவன் உடஞ்சதை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கானோ அதே மாதிரி இப்போ எப்படி அவன் ஹீல் ஆகுறான் அப்படிங்கிறதையும் வெளிக்காட்டாமல்
தான் பொண்ணு கூட அவனோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படியே வாழ ஆரம்பிக்கிறான். ஒன் டே அப்படியே ஆஃபீஸ் விட்டு வந்து பார்க்குறான். என்னடா இது, ஷூலாம் அப்படியே பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு அந்த ஷூ ரேக்கெல்லாம் பார்க்குறான். இப்போ வயன் ஒரு பொறுப்பான பொண்ணா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தயான் கூட வாழ ஆரம்பிக்கிறா. அப்பா மட்டும் போதும் அப்படின்ட்டுன்னு. ஓகேடா, இந்த ஒரு ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எஸ், இதுதான் அந்த ஒன் ஷாட். இதில் என்ன பெருசாக இருக்குது சாரா, இன்னும் ஒவ்வொரு ஹைப் கொடுக்குற அப்படின்லாம் நிறைய பேருக்கு தோணும். டு பி ஃப்ரேங்க், ஒரு சொல்லப்படாத சொல்ல முடியாத வலிகள் அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த ஃபேன் ஃபிக்ஷனுக்குள்ளே பொய்யனா நீ எதுக்கு ஃபஸ்ட்டு நீ தயங்கோட பொண்ணை போட்ட, இதுக்கு தான் நாங்கள் ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு கூட நிறைய பேத்துக்கு கோவம் வரலாம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த இடத்துல வயனா காட்டும்போது எத்தனை பொண்ணுங்க தான் அப்பாவை நினச்சிருப்பீங்க, தான் அப்பா நமக்காக இவ்வளோ பண்ணியும் நம்ம இவங்களை இப்படி திட்டி இருக்கோமே அப்படின்னு எத்தனை இடத்துல எத்தனை பேர்த்துக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது அவங்களோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும். ஃபேன் ஃபிக்ஷன்னா என்ன, நம்மளோட ஐடியல்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறது. ஏன் வயனா மட்டும் ஒய்ஃபாக மட்டும்தான் இமேஜின் பண்ணுமா என்ன, ஏன் பொண்ணா இமேஜின் பண்ண மாட்டிங்களா? ஸோ எனக்கு தோணுச்சு, அதனால் மட்டும்தான் இந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணேன்டா. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுத்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா. ஸோ யாரையும் நான் கம்பல் பண்ணல கமெண்ட் பண்ணுங்கன்னு. எஸ், இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப நாளாக போகணுன்னு மைண்டில் இருந்தது. எப்படியாச்சும் சாரா நீ இதை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஒரு 2 hours கிட்ட கொண்டு போயிருக்கலாம் தான். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக வியூஸ் போகாதில்ல, கம்மியான வியூஸ் தான் போகும். அதனால தான் இந்த ஸ்டோரி நம்ம குயிக்காக என்ன சொல்ல வரமோ அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு. எத்தனையோ குட்டீஸ் வந்து பெண்கள் வந்து அப்பாவோட அன்பும் அரவணைப்பும் கிடைச்சும் அதை வந்து மதிக்காமல் இருந்திருப்பாங்க. சில பேருக்கு அந்த அன்பும் அரவணைப்பும் கிடைக்காம இருந்திருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் இதை வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எஸ், இது நிறைய பேருக்கு ஸ்பெஷலாக இல்லாமல் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான். தெரியல இது உங்களுக்கு எப்படி கன்வே ஆகும். நான் நிறைய பேசணுன்ட்டு இருந்தேன் லாஸ்ட்டில், ஆனால் இப்போ எனக்கு அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. இந்த ஸ்டோரி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குமான்லாம் எனக்கு தெரியலடா, பட் எனக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை நான் ரைட் பண்ணேன். யா, இதில் வர ஒவ்வொரு சீன்ஸும் மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிலேட் ஆகியிருக்கலாம். அப்புறம் எஸ், நான் இந்த மாதிரி ஒயனை வந்து தயங்கோட பொண்ணாக போட்டதுக்கு வந்து திட்டாதீங்க, கோச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. லைக் என்னோட மனசுக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் அப்படி கொடுத்தேன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே நீ என்னென்ன மாதிரியான மேஜிக் பண்ண முடியுமோ நீ அந்த மாதிரி அந்த மேஜிக் எல்லாம் பண்ணணும் சாரான்னு தான் என்னோட மைண்டில் எப்பயும் ஓடிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிளாக கொடுத்த ஒரு நரேஷன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். எஸ், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து பெருசாக பட்டுச்சு. இந்த மாதிரி நீ கொடுத்துடணும் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் எல்லாத்துக்குமே இதை டெடிகேட் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், கன்வே ஆகியிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.